மண்டே வந்து குதிரவாளி அரிசி ஊற வச்சுருந்தேன். இது வந்து இங்கிலீஷில் வந்து பார்ன்யார்ட் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இட்லி, தோசை 2த்துக்குமே நல்லாயிருக்கும். கரெக்டாக 3 அழாக்கு வந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் வந்துச்சு. ஸோ இதை ஊற வச்சுட்டு பச்சரிசி வந்து நான் கரெக்டாக வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். 3 கப்புக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்தேன். உளுந்து வந்து 1 கப், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணணும். நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் ஒரு 2, 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். அரிசியோடு நம்ம இட்லி அரிசி அதெல்லாம் ஊற வைக்கிறதோட இது கம்மியான நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறமா வந்து நான் உளுந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோசோ மில்லட் அப்படி இல்லாட்டி வந்து லிட்டில் மில்லட் ட்ரை பண்ணுங்கள். லிட்டில் மில்லட், ப்ரோசோ மில்லட்லலாம் உங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக அடிக்காது. இந்த குதிரவாளி அரிசியில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா லிட்டில் மில்லட், இது வந்து சிறிய திணைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரோசோ மில்லட் வந்து பனிவரகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2த்துல வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து நார்மல் இட்லி தோசை மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைட்டாக ஸ்மெல்லாம் வராது, இந்த மில்லட்டோட ஸ்மெல்லு. ஆனால் இந்த குதிரவாளி அரிசியில் லைட்டாக ஸ்மெல் வரும். நான் வந்து 2த்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உளுந்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன். அரிசி வந்து 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கல் உப்பு மறந்துட்டேன். எப்போவுமே கல் உப்பு சேர்த்து அரைப்பேன். ஸோ அதை நான் மறந்ததால் ஒரு வாட்டி மாவோடு சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிட்டு, நாளைக்கு என்ன மாவு தேவையோ அது மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஸோ இந்த மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாவு நெக்ஸ்ட் டே புளிக்க வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் டியூஸ்டே எடுத்தது. மார்னிங் ஏஞ்சி காமிக்கிறேன். ஸோ இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. நம்ம நார்மல் இட்லி தோசை மாதிரி தான் நல்லா புளிச்சிருச்சு மாவு. ஸோ நான் அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுக்க போட்டுட்டு, பீட்ரூட் வந்து என்கிட்ட 3 பீட்ரூட் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆஃப்டர்நூன் வந்து டெஃபினட்டாக வந்து 2னா கரெக்டாக இருக்கும், வீணாகாது. 1னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிவிடுவேன் 3லாம் பொரியல் பண்ணால். ஸோ அதனால் 1 வந்து நல்லா அரைச்சிட்டு இதோடு சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை சட்டிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். வேர்க்கடலை நான் ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சோண்டு தேங்காய், கல்லுப்பு சேர்த்துட்டு அரைச்சா வேர்க்கடலை சட்னி ரெடி. ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே மாவு வந்து நல்லா புளிச்சிருந்துச்சு. அது தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பீட்ரூட் அரைச்சி சேர்த்தேன். ஸோ எப்போவுமே அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் காலைல எழுந்தோடனே மாவு புளிச்சிருந்ததுன்னா அந்த மாவில் ஃபஸ்ட்டு பீட்ரூட் அரைச்சி போட்டுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இதுவாகாது, கட்டியாக இருக்காது இட்லி. ஸோ இந்த இட்லி ஊற்றி வச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன், இது உருண்டை குழம்பு வைக்கலான்ட்டு. ஸோ இந்த இட்லி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஏன்னா குதிரவாளி வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரதால் நம்ம சாப்பிடும்போது அந்த மில்லட்டோட ஸ்மெல் வரும். அதே மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ஹார்டாலாம் இருக்காது. நம்ம நார்மல் இட்லி மாதிரி டேஸ்ட்டும் சரி, சாஃப்ட்டும் சரி. இந்த இட்லியில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்துச்சு, காரணம் குதிரவாளி அரிசி. நீங்கள் லிட்டில் மில்லட் அப்படி இல்லாட்டி ப்ரோசோ மில்லட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ இது வந்து உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த ஊறின கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். ஊறின கடலைப்பருப்பில் வந்து நிறைய தண்ணி இருக்கும். நல்லா ஊறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும், இல்லாட்டா நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த அரைச்சி எடுத்ததில் வந்து நான் கொஞ்சோண்டு வெங்காயம், நிறைய கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, இன்னும் கூட நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்கல, ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து கடித்து சாப்பிடும்போது தெரியாது, காரம் ஏதாச்சும் கடிச்சிடுவான்னு சொல்லிட்டு நான் அதை சேர்க்கல. இந்த குழம்பு வந்து நான் புளி வைக்காமல் பண்ணது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துடணும். அதுக்கப்புறமா இது குட்டி குட்டியாக உருண்டை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெருசு பெருசாக கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் சால்ட் நான் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சதால் ஒன்ஸ் இது வெந்ததுக்கப்புறம் கூட சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம சால்ட் சேர்க்கலன்னா நல்லா இருக்காது. இது வெந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டேன். ஸோ இது அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து எண்ணெய் சூடாகிட்டோன்னே கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பூண்டு, சாம்பார் வெங்காயமும் பூண்டும், சாம்பார் வெங்காயம் அதிகமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா வந்து நான் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து குழம்புத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உங்களோட இஷ்டம், நீங்கள் நிறையா கூட ஊற்றலாம். ஏன்னா வந்து நம்ம அரைச்சி வச்ச பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துருவேன், திக்காயிடும். அப்புறமா கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சேன். அதுக்கப்புறமா இந்த உருண்டெல்லாம் சேர்த்துட்டு
அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட், இந்த வேக வைக்காத பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து இதுதான் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சேன். ஸோ 2, 3 வாட்டி மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பருப்பு வந்து அடி பிடிச்சிடும், திக்காக போகுது குழம்பு. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்த்தா குழம்பு ரெடி. இது வந்து நம்ம புளி போடலைன்னு கண்டே பிடிக்க முடியாது. நார்மலாக புளி சேர்த்து எப்படி உருண்டை குழம்பு இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு முட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் ரைஸ், அதுக்கப்புறமா 2 உருண்டை வச்சு குழம்பு கொடுத்தேன். பட் அவள் வந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு உருண்டையும் வாங்கி சாப்பிட்டா. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளியே சேர்க்காமல் பண்ணது. ஈவினிங் வந்து ஒரு ஸ்மூத்தி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், எனக்கு இது பயங்கரமாக சொதப்பிடுச்சு. ஸோ வாழைப்பழம் வந்து நான் ஏலக்கி எடுத்திருந்தேன், இதுதான் சொதப்பின ஒரே விஷயம். நல்லா பழுக்கலை, ஸோ அதோட ஸ்மெல்லு சொதப்பிடுச்சு. நல்லா உங்களுக்கு இருந்தால் பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து வேர்க்கடலை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பழுத்த பனானா சேர்த்துருக்கேன். இது பழுக்கலை, அதனால் நல்லா இல்லை. அப்புறம் டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு ஹனி சேர்த்துருக்கேன். ஹனிக்கு பதில் நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் பால் கூட சேர்த்த ஒரு ஸ்மூத்தி நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக இருக்கும். ஸோ எனக்கு இதை சாப்பிடும்போது நல்லா இல்லை. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். நைட் டின்னர் வந்து இந்த கொஞ்சம் இந்த அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை டார்க் சாக்லேட் ஸ்மூத்தி சாப்பிட்டுட்டு தோசை வந்து பீட்ரூட் தோசை, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வச்ச உருண்டை குழம்பே இருந்துச்சு. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சோண்டு வந்து ஒயிட் சன்னா மட்டும் ஊற வச்சிட்டேன்.